3 டைமென்ஷன் ஆஃப் லைஃப்ல கம்யூனிகேஷன், கண்டென்ட்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, அதாவது பேசி பழகிறது, மனநிறைவு, படைப்பாற்றல், இது 3 முக்கியமான விஷயம்னு சொல்லி நான் நம்புறேன். இதை மேம்படுத்துற விதமா அஸ் அ கஸ்டமரா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். அதுல இருந்து 3 டைமென்ஷன் ஆஃப் லைஃபை நம்ம கத்துக்கலாம். வெல்கம் டு C-Cube ஹவு டு பி எ எஃபெக்டிவ் கஸ்டமர் பார்ட் 1. ஒரு நாள் காலையில் 11 மணி இருக்கும். எனக்கு 17 சர்டிஃபிகேட்ஸ் பிரிண்ட் எடுக்க வேண்டிய இருந்துச்சு. ஜெராக்ஸ் அப்புறம் பிரிண்டிங்லாம் பண்ணுற ஒரு கடைக்கு நான் போனேன். என்கிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கடையோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பிட்டேன். கடை கொஞ்சம் பிஸியாக தான் இருந்துச்சு. 5 பேர்கிட்ட சிஸ்டம் முன்னாடி உட்காந்து அந்த கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிரிண்ட் போடுற அந்த மேடம் கிட்ட சொன்னேன், மேடம் குட் மார்னிங், சர்டிஃபிகேட்ஸ் பிரிண்ட் எடுக்கணும், வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பியிருக்கேன், செக் பண்ணுங்களேன். 17 சர்டிஃபிகேட்டான்னு கேட்டாங்க. ஆமாம் மேடம் 17 சர்டிஃபிகேட் தான் சொன்னேன். எவ்வளோ ஆகும்னு கேட்டதுக்கு 340 ரூபான்னு சொன்னாங்க. சர்டிஃபிகேட் எமர்ஜென்சிக்கு நம்ம அடிக்கும்போது அமௌண்ட் எதுவும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இருப்போம். நான் அந்த மேடம்கிட்ட கேட்டேன், மேடம் இதை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குதா, டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் இருக்குதா? அப்போ அவங்க சொன்னாங்க, A4ல இப்போ இருக்கிறத A3ல டபுளாக போட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படி பாதி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஓகே மேடம் அப்படியே பண்ணிடலாம், ஆனால் A3லேருந்து A4க்கு மாற்றணும்னா எடிட் பண்ணணும், அப்போ இது உங்களுக்கு ஒரு வேலையாயிடக்கூடாது, உங்களால் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். எடிட் பண்ணி தந்துடலாம், ஆனால் சர்டிஃபிகேட்ஸ் வந்த பிறகு அது 2 கட் பண்ணுறது நீங்கள் தான் கட் பண்ணிக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். A3னால எக்ஸ்ட்ரா ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு இடம் இருக்கு, உங்களுக்கு வேற யாராச்சும் பேர் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல மேடம் வேற யாரும் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி 2 மினிட்ஸ் கூட இருக்காது, அதுக்கு முன்னாடி ப்ராப்பரா எல்லாமே எடிட் பண்ணி பக்காவா முடிச்சிட்டாங்க. அவங்க ஒர்க் பண்றதை பார்க்கும் போதே பாராட்டாம இருக்க முடியல. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பின்னாடி நின்று சொன்னேன், இந்த அளவுக்கு வேகமா ஒர்க் பண்ணி நான் யாரையும் பார்த்தது இல்லை மேடம், சூப்பரா ஒர்க் பண்றீங்க, வேற லெவல் அப்படின்னு சொன்னேன். அவங்க சந்தோஷப்படுறது தெரிஞ்சது. ரிப்ளை எதுவும் அவங்க பண்ணல. அவங்க பக்கத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மேடம் இந்த மேடம் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீ பாக்குற வேலைக்கு உனக்கும் பாராட்டலாம் கிடைக்குதா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போய் சர்டிபிகேட்ஸை பிரிண்ட் எடுத்துட்டு சீக்கிரமே சர்டிபிகேட்ஸை கையில கொடுத்துட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா, இல்லைன்னா நான் ஜிபே தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி ரிமைனிங் கையில கரெக்டாக சேஞ்சை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு உடனே சிஸ்டம்ல உட்காந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பாராட்டணுமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து நான் என்ன சொன்னேன்னா, மேடம் இந்த முயற்சிக்கு, இந்த டெடிகேஷனுக்கு, இந்த ஸ்பீடுக்கு உறுதியாக நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் சிறந்த இடத்த அடைவீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதான் நடந்தது. இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷனில் கம்மி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ தெரியாத கேட்கும் போது தான் கிரியேட்டிவான ஒரு ஐடியாவை அவங்களால கொடுக்க முடிஞ்சுது. A4ல இதை பிரிண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ லெசன் 1 கிரியேட்டிவிட்டியாக நம்ம இருக்கணும் அப்படின்னா சுற்றி உள்ளவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம், அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். லெசன் 2 நம்மளே ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணாமல் கேள்வி கேட்கறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். அமௌண்ட் கம்மி பண்ணி போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தா கம்மியாக இருக்குமான்னு எனக்கு தெரில. கம்மி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டேன். ஸோ லெசன் 3 கம்யூனிகேஷன். அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைன்னு இருக்கும்போது அதை ஆர்டர் பண்ணாமல் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற பவர் என்னன்னு சொல்லி நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கலாம். 4th லெசன் எடிட் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை ஏறக்கூடாதே, உங்களால் பண்ணித்தர முடியுமா மேடம், இந்த கேள்வி நான் கேட்டேன். ஸோ இந்த கேள்வி கேட்கும் போது என்ன நடந்திருக்கும், வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டதா அந்த மீனிங் அவங்களுக்கு கன்வே ஆயிருக்கும். உங்களோட நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்காக இதை பண்ணித்தர முடியுமான்னு சொல்லி நம்மளோட நிலைமையை சொல்லும்போது அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அங்கே அதிகமாகுது. ஸோ லெசன் 4 கம்யூனிகேஷன். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ், எம்பத்தட்டிக்கலாக நம்ம இருக்கிறது, மற்றவங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். 5th லெசன் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. சர்டிஃபிகேட்ஸ் எடிட் பண்ணி கொடுத்துடலாம், கட் பண்ணுறது நீங்கள் தான் கட் பண்ணிக்கணும், இது உங்களுக்கு ஓகேவா? A4ல பிரிண்ட் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு சர்டிஃபிகேட்ஸ்க்கு இடம் இருக்கும், எக்ஸ்ட்ரா யாருக்காச்சும் சர்டிஃபிகேட் அடிக்கணுமா? இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது லெசன் 5 கிளியர் கம்யூனிகேஷன். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் கொஸ்டின்ஸ் கேட்டு நமக்கு பண்ற விஷயத்துல கிளாரிட்டி இருக்கணும். கம்யூனிகேஷன்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெசன் 6 நான் உங்களை பாராட்டினேன், நீங்க சூப்பரா ஒர்க் பண்றீங்க மேடம், ஸ்பீடா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு பாராட்டினேன். ஸோ எங்கெல்லாம் உண்மையாவே பாராட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அங்க எல்லாத்தையுமே பாராட்டுங்க. ரிலேஷன்ஷிப்பையும் ஸ்ட்ராங்கா மாற்றும். எந்த கஸ்டமரை மறந்தாலும் உங்களை மறக்க மாட்டாங்க. கம்யூனிகேஷன்ல முக்கியமானது லெசன் 6 கிவ் ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் அப்ரிசியேஷன் வேறெவர் பாசிபிள். இது அப்படியே தொட்டு லெசன் 7 என்னன்னா, ஒரு பரிவோட இறக்கத்தோட பாராட்டும் போது சொன்ன பிறகு சொன்னதுக்கான மனநிறைவு நம்மளுக்கும் இருக்கும், கேட்ட பிறகு கேட்டதுக்கான மனநிறைவு அவங்களுக்கும் இருக்கும். ஸோ லெசன் 7 கிராட்டிடியூட் அண்ட் கம்பேஷன், நன்றி உணர்வோட இறக்கத்தோட நம்ம செயல்படுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டென்ட்மெண்ட் இருக்கும், மனநிறைவு இருக்கும். லெசன் 8 கம்யூனிகேஷனில் நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறது வேற, இந்தந்த விஷயங்கள் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டுறது வேற. நான் எப்படி பாராட்டினேன், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க மேடம் அப்படின்னு பாராட்டினா இல்லை,
உங்களோட டெடிகேஷனுக்கும் உங்களோட ஸ்பீடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் சிறந்த முன்னேற்றத்தை அடைவீங்க மேடம் அப்படின்னு பாராட்டினேன். ஸோ உண்மையாக இருக்கிற காரணத்தை சொல்லி நம்ம பாராட்டும் போது அங்கே ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ லெசன் 8 பாராட்டும் போது ரீசனை சொல்லி பாராட்டுறது கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெசன் 9 பவர் ஆஃப் வேர்ட்ஸ். நீங்கள் மென்மேலும் முன்னேற்றம் அடைவீங்க, உங்ககிட்ட திறமை இருக்குது அப்படிங்கிற மீனிங்கை நான் கன்வே பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், இனிமேல் அவங்க பண்ணுற ஒர்க்கை எப்படி பண்ணுவாங்க? இன்னும் எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க, இன்னும் ஃபோக்கஸ்டாக டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கே அவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ டெஃபினட்டாக அவங்க லைஃப்பில் அடுத்த லெவலில் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தரோட லைஃப்பை கம்யூனிகேஷன் மூலிமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸுக்கு பவர் இருக்குது. ஸோ லெசன் 9 when we use the right words at the right time it has a huge impact. Thank you so much. இந்த லைஃப் லெசன் உங்களை சிந்திக்க வச்சிருக்கும். கம்யூனிகேஷன் கண்டென்ட்மெண்ட் கிரியேட்டிவிட்டி C-Cubeல பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்களுக்குள்ள கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களோட கிராட்டிடியூட நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இன்னொரு சூப்பரான ஆடியோ சம்மரியில் நம்ம கனெக்ட் ஆகும். நான் உங்க மிதுன், C-Cube சேஞ்ச் மேக்கர்.